FIFA அண்டர் 20 வேர்ல்டு கப்பை அர்ஜென்டினாவை வீழ்த்தி மொராக்கோ வின் பண்ணியிருக்காங்க. உண்மையே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆப்பிரிக்கன் அணிகளுக்கு இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். லாஸ்ட்டு 4 இயர்ஸாக மொராக்கோ ஆடின விதம் ரொம்ப அருமை. உதாரணமாக 2022 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க அவங்க சீனியர் டீமு. இப்போ இந்த இளம் வீரர்கள் உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்கும் போது உண்மையிலேயே மொராக்காவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கன் அணிக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, ஆப்பிரிக்கன் வீரர்கள் பொதுவாகவே நல்ல திறமையான வீரர்கள் தான். ஆனால் உலகக்கோப்பை போன்ற போட்டிகளில் அவங்க பெரும்பாலும் சோவிக்கிறது கிடையாது. இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேட்ச் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா யாசிர் சாபிரி ஆதிக்கம் செலுத்திட்டாரு. அந்த நாள் அவருதுன்னுவாங்களா, அது மாதிரி ஆகிப்போச்சு. அர்ஜென்டினாவும் சில சான்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது, கிடைக்காமலாம் இல்லை. அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோலாவில், அதாவது அந்த 4ஆம் மைலன்னு சொல்லலாம். அர்ஜென்டினாவும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. ஒட்டுமொத்தமாக மொராக்காவுக்கு சிறந்த நாள். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கன் கண்டத்துக்கே இது ரொம்ப சிறந்த நாள். ஃபுட்பால் இது மூலயமா டெவலப் ஆகுதுன்னு நம்புவோம். எல்லாருமே நல்லா விளாண்டா அது ஃபுட்பால். குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் ஆதிக்கம் செலுத்துறது ஃபுட்பால் கிடையாது. இது மூலயமா டெக்னிக்கலாக எல்லா கண்ட்ரியுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போது இன்னும் ஒரு சூப்பரான ஃபுட்பால் நம்ம பார்ப்போம். இந்த வேர்ல்டு கப் உண்மையிலேயே அண்டர் 20 வேர்ல்டு கப் ரொம்ப சூப்பராக போச்சு. ஜப்பான்லாம் செம்மையாக விளாண்டாங்க. மொராக்கோ அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.